எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்ல எந்த காயமும் இல்லை அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையை தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனையும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இரண்டு அறிக்கைகளின் அடிப்படையிலுமே ஜெயலலிதாவுக்கு அடிபட்ட காயமோ வேறு எந்த அடையாளங்களுக்கான ஆதாரங்களோ இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இது இவ்வளவு நாள் நீடித்து வந்த இந்த சர்ச்சைகள், விமர்சனங்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இது சர்ச்சைகளை மேலும் அதிகப்படுத்தி இருக்குதே ஒழிய அந்த சர்ச்சைகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கலை. நம்ம ஒரு சீக்வன்ஸாகவே பார்த்தோம்னா 2011 அம்மா அவர்களே தனக்கு எதிராக ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் என்ன என்ன மாத்திரைகள், என்ன தொடர் சிகிச்சைகள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது, அவங்க மயக்கம் அடையக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன, போயஸ் கார்டன் வீட்டில் இருந்த கேமராக்கள் ஏன் அகற்றப்பட்டது, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தொலைபேசி வழியாக தகவல் சொன்னவர் யார், ஏன் ஆம்புலன்ஸ் அப்போலோவிலிருந்து வரணும், ஒரு முதலமைச்சருக்கு அவங்க கான்வாயிலேயே ஒரு ஆம்புலன்ஸ் எப்போவுமே நம்ம ரோட்லையெல்லாம் பார்ப்போம் கூடவே போகும், அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அங்கே தானே இருக்கும், அப்போ அந்த ஆம்புலன்ஸ்லேயே அவங்க உடனே வந்திருக்கலாமே, அப்போலோவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகிறத விட அங்கேருந்து உடனே அடுத்த செகண்ட் அவங்கள உடனே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அது ஏன்? அதே மாதிரி அங்கே அப்போலோவுக்கு போன பொழுது அதற்கு அந்த ஏன் கேமராக்கள் அகற்றப்பட்டது, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு முதலமைச்சர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய செய்தி, அதை ஏன் உடனே பத்திரிகையாளர்களுக்கு தகவல் சொல்லலை. அங்கே அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பொழுது யாரையுமே அவங்க சந்திக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ திருமதி சசிகலாவுக்கு அந்த தொற்று நோய் ஏன் பரவலை? அப்போ இது முழுக்க முழுக்க அந்த சிகிச்சையின் போது அனைவரும் புறக்கணிக்கப்பட்டு, அவங்க ஒரு நிதியமைச்சர் வந்தார், பிஜேபியினுடைய கட்சி தலைவர் வந்தார், கவர்னர் உள்பட யாரையுமே பார்க்க அனுமதிக்காமல் முழுக்க முழுக்க திருமதி சசிகலா அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நடந்தது. இல்லை, சிகிச்சை விவரங்கள் தொடங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஜெயலலிதாவுடைய மறைவு வரைக்கும் எல்லா விதமான விவரங்களும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சொல்லப்பட்டதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு. இல்லை, அதாவது இப்போ அவர் அவங்க அம்மா அவர்களை அவர் சந்திச்சாரா? ஒரு என்எஸ்ஜி பாதுகாப்பில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கள யார் சந்திக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரில் திரு பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கா? அவங்களுக்கு கொடுத்த அந்த என்எஸ்ஜி பாதுகாப்பு ஏன் விளக்கப்பட்டது? யாருடைய உத்தரவால் விளக்கப்பட்டது? ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க வரல? ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது அவங்க ஏன் கூட வரல? அதே மாதிரி அவர் திரு பன்னீர்செல்வம் நான் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பலமுறை விளக்கி இருக்கிறார். காவேரி இஷ்யூவை பற்றி அம்மா பேசுனாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பன்னீர்செல்வம் 2வது இடத்துல இருக்கிறார் அமைச்சரவையில், அவர் இல்லாமலும் அது நடந்திருக்கும். அதே மாதிரி அந்த 3 சட்டமன்ற தேர்தலுக்கு அம்மா ரேகை வச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த டயத்தில் எதுலையெல்லாம் அவங்க கையெழுத்து வாங்கினாங்க? ஏன் ஒரு கட்சியினுடைய 2 பொருளாளராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அப்போ உள்ள அனுமதிக்க படலை? அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலை கூட உடனடியாக நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் அதுக்கு தடை வருது. அப்போ இது முழுக்க முழுக்க அந்த கட்சியை கைப்பற்ற நடவடிக்கையை தான் அவங்க செஞ்சாங்களே ஒழிய, எங்களுடைய சந்தேகம் அம்மா மயக்கம் அடைந்ததிலிருந்து மரணம் ஆகிற வரைக்கும் அனைத்தும் மர்மங்களாக இருக்கிறது. அறிக்கையும் சர்ச்சைகளுக்கு, ஆமா, நீங்க அப்போலோ விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொல்றீங்க. அப்போலோட ஃபர்ஸ்ட் அப்போலோட முதல் அறிக்கைக்கு வர திரு ஞானி. இல்ல, இந்த நான் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் இருப்பதாகவோ அல்லது பலரும் பரவலாக பேசுவதை போல சசிகலா தான் அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கருத்தையும் நான் நம்பலை அடிப்படையில். காரணம் என்னென்னா, ரொம்ப அடிப்படை, ஒரு கொலை நடந்ததுன்னே சொல்லப்பட்டாலும் கூட கொலைக்கான நோக்கம் என்னன்ற கேள்வி இருக்குது, மோட்டிவ் என்னங்கிற கேள்வி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொல்லணும்னா அதுக்கு மோட்டிவ் இருக்கணும். அந்த மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற ஜெயலலிதா தான் சசிகலாவுக்கு அதிக லாபமானவங்க.
இறந்துவிட்ட ஜெயலலிதாவை விட உயிரோடு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவால் தான் சசிகலாவுக்கு கூடுதல் லாபம். அதனால் ஒரு பொன்முட்டையிடுற வார்த்தை வந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்து இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் நடந்தது வந்து அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். மிக கடுமையான நோய்கள் அவருக்கு இருந்திருக்கு. சர்க்கரை நோயும் சரி, உயர் ரத்த அழுத்தமும் சரி, இந்த 2 நோய்களிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறவன் நான். அதனால் எனக்கு அந்த நோய்களுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரெண்டுமே சரியான சிகிச்சை இல்லாமல், உணவு கட்டுப்பாடு இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால் மிக கடுமையாக அவை பாதிக்கும். என்னை போன்றவர்களெல்லாம் நடமாடி கொண்டிருப்பதற்கு காரணம் உணவு கட்டுப்பாடு இருப்பது தான் காரணம். சர்க்கரை நோய் இருந்தும் ரத்த அழுத்தம் இருந்தும் கூட அப்படியும் கூட எனக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து விட்டது. பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த நிலைமை தான் ஏற்படுகிறது. ஜெயலலிதா அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்தினார் என்று பரவலாக தகவல்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பே இருக்குது. அவர் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பிலிருந்தே அவர் எந்த உணவு கட்டுப்பாடையும் மருத்துவர்கள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்வதில்லை என்று பல மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு வந்து நோய் வந்து மிக தீவிரமாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் தீவிரமான நோயின் விளைவாக அவர் இறந்திருக்கலாம். ஆனால் இந்த 75 நாட்களில் நடந்த பிரச்சனை இருக்குல்ல, அதில் என்ன நடக்குதுன்னா சின்ன சின்ன பொய்கள் சொல்வது மிகப்பெரிய பொய் ஒன்று சொல்லப்பட்டதுங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறது. உதாரணமாக காவிரி பிரச்சனை பற்றி விவாதித்தார்னு அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ அதை நிறுவுவதற்காக தொடர்ந்து இன்னமும் ஆமாம் காவிரி பிரச்சனை பற்றி விவாதித்தார்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. காவிரி பிரச்சனை பற்றி யாரோடு விவாதிப்பார்? அமைச்சர்களோடு விவாதிக்கணும், அதிகாரிகளோடு விவாதிக்கணும். அப்போ எந்தெந்த அமைச்சர்கள் அந்த விவாதத்தில் பங்கேற்றார்கள்னு சொல்லணும். இதுவரைக்கும் ஒரு அமைச்சர் கூட நான் சந்தித்தேன், நான் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டேன்னு சொல்லலை. யாருமே சொல்லலை. அவரை பார்க்க யாரும் அனுமதிக்கப்படவில்லைன்னு சொல்லும்போது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்? யாராவது உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள்? அவர்கள் மட்டும் அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் பேசினாரா? நீங்கள் ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக ஒரு வாக்கியம் இருக்குது. அவர் குடும்ப உறவினர்களோடும் அதிகாரிகளோடும் காவிரி பிரச்சனை பற்றி பேசினார்னு இருக்குது. குடும்ப உறவினர்களோடு எதுக்கு காவிரி பிரச்சனை பற்றி பேசணும்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, ஜெயலலிதாவுடைய குடும்பம் என்பது எது? ஜெயலலிதா குடும்ப உறவினர்கள் என்பவர்கள் யார்? ஜெயலலிதாவுக்கு அதிகாரப்பூர்வமாக குடும்பம் எதுவும் இல்லை, எந்த குடும்பமும் இல்லை, குடும்ப உறவினர்கள் இல்லை. சசிகலா வந்து ஒரு காலத்தில் உடன்பெறவா சகோதரின்னு சொன்னார், அடுத்து நண்பர், தோழி, அவருடைய உதவியாளர். அப்போ அவரை குடும்ப உறவினர்னு ராதாகிருஷ்ணன் குறிப்பிடுறாரா? யாரை குறிப்பிடுறாரு குடும்ப உறவினர்னு? இதே மாதிரி சின்ன சின்ன பொய்கள் சொல்றது இருக்குல்ல, இதுதான் வந்து பெரிய விஷயத்தை பற்றின சந்தேகத்தை எழுப்புகிறது. இவங்க தரப்புல கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? கண்காணிப்பு கேமராவை யார் அகற்றினது, அதை நான் வந்து ஏன் அகற்றினாங்க, அதை நான் வந்து ஒரு பிரச்சனை, ஏன் ஆம்புலன்ஸ் மூலமாக அழைச்சிட்டு போறாங்க, அவங்ககிட்டே ஆம்புலன்ஸ் இருக்குமே, அந்த மாதிரியான கேள்விகளை வந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து தொடர்ந்து கேட்கறாங்கல்ல. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பதில்கள் அதுக்கு எப்பவுமே இருக்கும். முதலமைச்சருக்கான கான்வாய் போற போது தான் அந்த ஆம்புலன்ஸ் வரும். எல்லா நேரத்துலையுமே போயஸ் கார்டன்லேயே ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து கான்வாய்க்கு ப்ரோட்டோகால் இருக்குது. கான்வாயில் என்னென்ன வண்டிகள் போகணும், எப்போ போகணும், எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. உதாரணமாக கான்வாயில் போகும்போது 15 போலீஸ் வண்டி போகும். எல்லா நேரத்துலையும் 15 போலீஸ் வண்டி போலீஸ் கார்டில் இருக்காது, 5 வண்டி தான் இருக்கும். மீதி 10 வண்டி அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து சேர்ந்துக்கும். அதனால் கான்வாய்ங்கிறது வேறு, வீட்டிலே ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறதுங்கிறது வேறு. வீட்டில் முதலுதவிக்கு வேணால் மருத்துவர் இருக்கலாம் அதிகபட்சம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறீங்கன்னா அரசியல் ரீதியான காரணங்களுக்காக கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதாவது முதல்ல அவர் திரு ஞானி சொன்ன மாதிரி இதுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டார். எந்த ஒரு குற்ற வழக்கிலையுமே முதல்ல மோட்டிவ் தான் வந்து பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முன் விரோதங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்கள் யாரும் சொல்லலை, அம்மா அவர்கள் சொன்னது 2011ஆம் ஆண்டு இவர்களை வெளியேற்றுகிற பொழுது இந்த குடும்பம் எனக்கு எதிராக சதி செய்கிறது, இது சொன்னது வேற யாரும் இல்லை, அம்மா அவர்களுடைய வார்த்தைகளே. அதை கூட நான் மறுத்து அதுக்குள்ள உண்டான விளக்க சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன்னு அம்மா சொல்லலை, மன்னிப்பு கேட்டாங்க, அதனால அனுமதிக்கிறேன் அப்படித்தான் சொன்னாங்க. அப்பவும் கூட மற்றவங்களை வந்து அவங்க அனுமதிக்கலை. அதே மாதிரி எப்போவுமே முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி அந்த ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும். அம்மாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து கொண்டு வந்த டாக்டர்கள் ஏன் அவங்கள உடனே அழைக்கல, அவங்கள ஏன் வந்து கூட்டிகிட்டு வரல? அடுத்து ஒரு புவர்லி மேனேஜர் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் திருமதி சசிகலா அவருடைய பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா, என்னுடைய பணி என்பது அக்கா மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு. அப்போ அது முழுக்க முழுக்க அந்த உணவு கட்டுப்பாடுகளை வந்து கையாண்டவங்க வந்து திருமதி சசிகலா அவர்கள். அப்போ அதை ஏன் ஒரு முறையாக செய்யலை? ஏன் எந்த இன்றைக்கெல்லாம் ஒரு எபவ் மிடில் கிளாஸ் இருக்கிற யாராக இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ போய் ஒரு நல்ல சிகிச்சையை எடுத்துக்கிறாங்க. ஏன் வந்து அவங்கள வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு கூட்டிகிட்டு வந்து போகலை? அது மாதிரி பல அதே மாதிரி இந்த அவரோட ஹெல்த் செக்ரட்டரியோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள்ங்கிற வரிசையில் திருமதி சசிகலா பேர் வந்து வருது.
அன்னைக்கு தேதியில வந்து அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாரா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க திருமதி சசிகலா அவர்கள். இப்ப அவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறைக்கு செல்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களே எல்லாத்தையுமே நீங்க இப்பதான் எழுப்புறீங்களே தவிர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமயத்துல வந்து நீங்க எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, PH பாண்டியன் பேசுகிற போது மருத்துவ அறிக்கையிலேயே அவர் உடம்புல காயம் இருந்ததாக தள்ளிவிடப்பட்டதாகலாம் இருக்கு, அதற்கான ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி பொதுவாக மருத்துவ அறிக்கையில அது மாதிரி குறிப்பிடப்படாதுன்னு இன்னொரு தரப்புல சொல்றாங்க, மருத்துவர்களும் சொல்றாங்க. ஆனா அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு PH பாண்டியன் பேசுறாரு. ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றவங்க ஏன் வெளியிட தயக்கம் காட்டுறீங்க? அதுக்கு தான் நாங்க கேட்கிறோம். ஒரு மத்திய அரசாங்கத்தாலோ ஒரு உச்சநீதிமன்றத்துடைய கண்காணிப்புல இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமையுங்க, அவங்க முன்னாடி நாங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து நாங்க வந்து சப்மிட் பண்றோம்னு தானே சொல்றோம். அவங்க முன்னாடி நாங்கள் வந்து எல்லா ஆதாரங்களையும் வந்து சப்மிட் பண்ணுறோம். அதே மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லலைன்னா, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து நாட்டில் உருவாகக்கூடாது, கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை வந்து உருவாகக்கூடாது, உள்ளுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து ஏற்பட்டுறக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு முன்னாடி, இந்த பிரிவு வருவதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ யோசிச்சதெல்லாம் சரிதான். எல்லாம் யோசிச்சு எல்லா விதமான பிரிவினையும் வந்து இப்ப எதிர நிலையில நிற்கிற போது நீங்க தொடர்ந்து மக்கள் முன்னாடி தான் பேசிட்டே இருக்கிறீங்க, செய்தியாளர்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறீங்க, ஊடகங்களுக்கு முன்னாடி பேசுறீங்க போது. ஆனா நாங்க ஆதாரங்களை மட்டும் நாங்க மத்திய அரசு கேட்டா கொடுப்போம், விசாரணை கமிஷன் வச்சா கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? சமர்ப்பிக்க வேண்டியதானே. ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட வெளியிடலாம், அவங்க ராதாகிருஷ்ணன் அறிக்கை வெளியிடுறாரு, எந்த மருத்துவ அறிக்கையிலும் காயம்னு கிடையாதுன்னு சொல்றாரு. மருத்துவ அறிக்கையில் காயம் இருக்கிறதுன்னு சொல்லி PH பாண்டியன் சொல்றாரு. அந்த அறிக்கை ஒரு நகலை இன்னைக்கு வெளியிட்டாலே அதன் அடிப்படையிலே விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் வந்துருமே. விசாரணைக்கு வந்த பிறகு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்றதை விட விசாரணை ஏற்படுத்துவதற்கான கட்டாயத்தை ஏற்படுத்தலாமே. ரெண்டு முரண்பாடா இருக்கு. இந்த அறிக்கையில காயமே இல்லைன்னு இருக்கு, அந்த இவங்க சொல்லக்கூடியதுல காயமே இல்லைன்னு இருக்கு. இவர் வந்து அந்த எந்த அறிக்கையில காயம்னு இருக்குன்னு சொல்றாரோ அந்த அறிக்கை நகலை வெளியிட்டாருன்னா இன்னைக்கு அதன் அடிப்படையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டிய கட்டாயம் வரும்ல. அதாவது விசாரணை கேட்கிற பொழுது ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸை தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஒரு அடிப்படை முகாந்தரம் இருக்கா, அது மட்டும்தான் நம்ம வந்து விசாரணை கேட்கிற பட்சத்தில் கொடுக்கணும். இல்ல மருத்துவ அறிக்கையில இருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லுகிற போது முகாந்தரம் அதுதானே முதல் காரணமா இருக்கும். அந்த விசாரணையை தொடங்குவதற்கான முதல் ஆதாரமே அதுதானே. இப்ப நீங்க எய்ம்ஸ் அறிக்கையில அந்த மாதிரி இல்லவே இல்லை, அப்போலோ அறிக்கையில் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது நீங்க வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லுகிற போது திரு ஞானி சொல்ற மாதிரி விசாரணையை தொடங்குவதற்கான முகாந்திரம் இருக்கும். ஏன் நீங்க விசாரணை ஆணையத்தில் அதை கொடுக்கணும்? மக்கள் முன்னாடி நீங்க இதை சமர்ப்பிக்கலாம், ஊடகங்கள்ட்ட கொடுக்கலாம், செய்தியாளர்கள்ட்ட நீங்க இதை காமிக்கலாமே, பொதுவெளியிலே நீங்க காமிக்கலாம். அது வந்து ஒரு சென்சேஷனல் கிரியேட் பண்றதுக்காகவே ஒழிய ஒரு நல்ல விசாரணைக்கு வந்து சரியான வழியில் அதை எடுத்து அந்த அடிப்படையில் விசாரணை நடத்தியாக வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு நகரம் நாங்க வந்து இப்ப நிச்சயமா ஒரு விசாரணை இப்ப CBI விசாரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன். அப்ப நிச்சயமா திரு PH பாண்டியனை கூப்பிட்டு இதை சொல்லி இருக்கிறீங்களா, அது எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. திரு O பன்னீர்செல்வம் அவர்களை கேட்பாங்க, திரு விஜயபாஸ்கர் அவர்களை கேட்பாங்க, திருமதி சசிகலா அவர்களை கேட்பாங்க. அப்ப எல்லாரும் விசாரிக்கப்படுகிற பொழுதுதான் இதனுடைய முழு தன்மை வந்து வெளியில விடும். அதாவது CBI கேட்டா சொல்லுவோம், மக்கள் கேட்டா சொல்ல மாட்டோம், ஊடகங்கள் கேட்டா சொல்ல மாட்டோங்கிறது என்ன ஞானம்? அப்படி இல்லை, அது வந்து விசாரணை வந்து பாதிக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் இப்ப நாங்க எங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு அந்த ரெக்கார்ட்ஸ் சொல்றோமோ அதை வந்து டேம்பர் பண்றதுக்கும் இப்ப நீங்க இவருடைய திரு ராதாகிருஷ்ணனுடைய அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா இல்ல விசாரணையை பாதிக்கும்னு நீங்க சொல்ற போது நீங்க அதை வெளியிலே சொல்லி இருந்திருக்க கூடாது. இல்ல நீங்க விசாரணை ஆணையம் வைங்க, எங்கிட்ட நிறைய உண்மைகள் இருக்கு, நாங்க அப்ப சொல்றோம் நீங்க சொல்லி இருந்திருக்கணும். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குங்கிறதே நீங்க சொல்லிட்டீங்க. அதுவும் ஒரு மருத்துவமனை கொடுத்த அறிக்கையை தானே நீங்க காமிக்க போறீங்க. அந்த மருத்துவமனை அறிக்கையில தான் அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்படிதான் PH பாண்டியன் சொல்றாரு. அப்ப ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கையை தான் நீங்க வெளியில கொடுக்க போறீங்க. இதுல ஒரு புதிய ஆதாரங்களோ ஒண்ணுமே கிடையாது. அதை ஒன்னும் ஏற்கனவே உங்க மாத்தலாம் முடியாது. ஏற்கனவே மருத்துவமனை கொடுத்த அறிக்கையை நீங்க வெளியில காமிக்க போறீங்க. அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முதல்ல வந்த அறிக்கையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மயக்கமான நிலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படிங்கறது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லல. அதே மாதிரி திரும்ப ஒரு வாரத்தில் அவங்க சரியாயிடுவாங்க, அவங்களே தனக்கு உரிய எந்த டேட்ல டிஸ்சார்ஜுங்கிறத வந்து முடிவு செஞ்சுக்கலாம் அப்படி வந்து சொன்னாங்க. அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசியா அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த பிரீத்திங் இதை அந்த டெர்மினல் லைஃப் வரும்பொழுது அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த ப்ரொசீஜரில் என்ன, யாராவது ஒருத்தர் நான் தான் இந்த முடிவை எடுத்தேன், நீங்கள் வந்து அந்த செயற்கை சுவாசத்தை நிறுத்திடுங்க, அவங்க இறந்ததாக நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர் கையெழுத்து போடணும். அதில் கையெழுத்து போட்டது யார்? அதில் சொல்லியிருக்காங்களா? குடும்ப உறுப்பினர்னா யார்? திருமதி சசிகலா அவர்கள் குடும்ப உறுப்பினரா? ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகையில்
தன்னுடைய உடல்நலம் குறித்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர், மருத்துவ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்க ஒரு கன்சென்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கன்சென்ட் இல்லாத பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதை வந்து கையெழுத்து போடணும். அப்போ அதில் கையெழுத்து போட்டது யார்? அவங்க சொல்கிறாங்க திரு பன்னீர்செல்வம் அவர்களோடும் திரு விஜயபாஸ்கர் எல்லாரும் கலந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் யார் பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டிருக்காரா? அதை வெளியிடுங்க. இவ்வளவு சந்தேகங்களை அவங்க கேட்குறாங்க, இவ்வளவு கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே வெளியில் வந்த பிறகு, ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு தான் ஓபிஎஸ் தரப்புலேருந்து இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுகிறது. எய்ம்ஸ் அறிக்கை பார்த்தா நாளைக்கு அவங்க உண்ணாவிரதம் இருக்க போகிறாங்கன்னா அதுக்கு முதல் நாள் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம எப்படி? அரசியல் இருக்கு, இல்லை அரசியல் இல்லாமல் இல்லை. அறிக்கை வெளியிட்ட நேரத்தில் அரசியல் இருக்கு. உண்ணாவிரதத்துக்கு முன்னால இதை உண்ணாவிரதத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பண்றவங்களுக்காக அறிக்கை முன்னால் வெளியிடப்படுது. அந்த அரசியல் இருக்கத்தான் செய்யுது, அது மறுக்க முடியாது. ஆனால் இந்த கேள்வி எல்லாம் இவங்க வந்து அந்த 75 நாட்களை இவர்கள் வாய் பொத்தி கை கட்டி சேவகர்களாக இருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வத்துடைய பாடி லாங்குவேஜ் அன்னைக்கு வேற. அந்த 75 நாளில் அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அதுக்கு பிறகு அவர் பாடி லாங்குவேஜ் என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏன் அந்த 75 நாள் இந்த கேள்வி எதையும் அவங்க எழுப்பலை? இல்லாது உள்ளுக்குள்ளே போராடினீர்களா? வெளியில் மக்கள்கிட்ட கூட தெரியல. உள்ளுக்குள்ளே போராடினோம், உள்ளுக்குள்ளே சண்டை போட்டோம், ஏதாவது செஞ்சாங்களா? அதெல்லாம் எதுவுமே செய்யலை. கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஆமாம், எதுவுமே செய்யலை. சசிகலா கிட்ட கூட இல்லை, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், எங்களை அனுமதிச்சு ஆகணும்னு சண்டை போட்டாங்களா? ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ எதுவுமே பண்ணல. அப்போ அந்த 75 நாள் அவங்க சும்மா தான் நடந்தாங்க. உடல் இன்னும் சரியாக சொல்ல போனால் 75 நாள் சசிகலா என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனைக்கும் உடந்தையாகத்தான் இவங்க இருந்தாங்க. எந்த எதிர்ப்பும் காட்டாம 75 நாள் இவர்கள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இருந்ததுன்றே பின்னணி என்ன? அதாவது அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதை விளக்கி இருக்கிறாங்க, திரு பொன்னையன் விளக்கி இருக்கிறாரு, PH பாண்டியன் அவர்கள் வந்து விளக்கி இருக்கிறாங்க. பொன்னையன் இட்லி சாப்பிட்டாரு. நான் முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதாவது வந்து வெளியில வந்த தகவல்கள் முழுக்க திருமதி சசிகலா அவர்கள் வெளியில வந்து இதை சொல்லுங்க இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்களோ அந்த தகவல்கள் தான் வெளியில வந்து தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா யாரும் உள்ள போய் வந்து அம்மா வந்து பார்க்கல. அதே மாதிரி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஃப்ளோர்லயே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தார். மற்ற அமைச்சர்கள் கூட அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு தடுக்கப்பட்டாங்க. இவர் விஜயபாஸ்கர் சொல்ற மாதிரி கலந்து முடிவெல்லாம் வந்து எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு எல்லாத்த விட மிக முக்கியமான அந்த இடத்துல தான் ஞானி என்ன கேட்கிறாரு, குறைந்தபட்சம் அந்த மாதிரி தகவல்கள் மறுக்கப்பட்ட சூழல்ல நீங்க சசிகலா கிட்டயோ இல்ல கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் கிட்டயோ இல்ல சசிகலாவுக்கு ஆதரவான நிலையில இருக்கக்கூடியவங்கள்ட்டயோ நீங்க ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றினீங்களா? ஏன் இதை செய்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஓ பன்னீர்செல்வம் அதை வந்து அவங்க திருமதி சசிகலா அவர்கள்ட்டையும் மற்றவங்க கிட்டையும் இது முழுமையா ஏன் இதெல்லாம் நடந்தது இதை விசாரிக்கணும்னு கேட்கிற பொழுதுதான் அந்த முதலமைச்சர் மாற்றம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உருவாச்சு. இதை கேட்க போனதுனால தான் அந்த முதலமைச்சர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து. அப்ப எப்ப கேட்டார் பாருங்க, அந்த 75 நாள் கேட்கல. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 75 நாளும் கேட்கல. அவரு அந்த 75 நாளைக்கு பிறகுதான் கேட்கிறாரு. அதுவும் முதலமைச்சர் பதவி போன பிறகுதான் அந்த எதிர்வினை கேட்கிறாரு. அப்ப ஏன் முன்னாலே இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் அந்த மருத்துவமனையில் இருக்காங்க, சசிகலா வெளில வராங்க, இதை சொல்லிருங்கன்னு ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவருடைய கருத்துப்படி. அப்படி சொல்லும் போது இல்லம்மா நாங்க பார்க்காம எப்படிமா சொல்றதுன்னு கேட்டாங்களா? நாங்க பார்க்கணுமான்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க பார்க்க கூடாதுன்னு அவங்க சொன்னோன்னு இல்ல நாங்க பார்க்காம எப்படின்னு சண்டை போட்டாங்களா? எதுவுமே செய்யல இவங்க. இது எப்படி இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க? இது கட்சிகளுடைய தேர்தல் அரசியலுக்கு இந்த மாதிரியான பரஸ்பர குற்றச்சாட்டுகள் உதவுமா? மக்கள் 2 அணிகளாக இருக்கிறார்கள். ஒரு அணி இன்னொரு அணி மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அது அவருடைய அரசியல், அது வேறு விஷயம். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்புகிறவர்கள் அன்றைக்கே எழுப்பி இருக்க வேண்டும். அன்றைக்கு ஏன் எழுப்பவில்லை என்பதற்கான காரணத்தையும் சொல்ல வேண்டும். இல்ல அது அவங்க விளக்கம் சொல்றாங்க, கட்சியுடைய கட்டுப்பாடு ஆட்சியோட கட்டுப்பாடுன்னு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்களா? அந்த காரணத்தை நம்மளால ஏத்துக்க முடியலைங்கிறத தாண்டி இது என்ன பயனை கொடுக்கும்? தேர்தல் அரசியல் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமா? மக்கள் இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க? தேர்தல் அரசியல் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். பொதுவாக மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்ற ஒரு பொது கருத்து ஒன்று ஏற்கனவே இருக்கிறது. அது சசிகலா அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற இன்னொரு பொது கருத்து இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஓபிஎஸ் அணி விரும்புகிறது. அதனால இதே சூழ்நிலையை தக்க வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்கு லாபமானது. இவங்க மீதான விமர்சனங்கள் வந்து இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதா? அந்த நாட்கள்ல நீங்க ஏன் கேட்கல? அப்பயே நீங்க பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் இப்ப அவங்க சந்திக்க போறாங்க. அதாவது ஏன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அம்மாவை சந்திக்கணும்னு வந்து அவர் போராடலைன்னு கேட்குறாங்க. மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் வந்து கான்ஸ்டியூஷனலி அவருக்கு வந்து ஒரு ரைட் இருக்கு.
நான் இல்லை முதலமைச்சரை நான் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ரைட் இருக்குது. அவருக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. மத்திய நிதியமைச்சர் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர், அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா, அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இவ்வளவு பேருக்கு மறுக்கப்படுகிற பொழுது அதற்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போராடி அதை செய்ய முடியுமா? ஒண்ணு. அதே மாதிரி நீங்க அரசியல் ரீதியா கேட்டீங்க, எங்களுக்கு பலத்த போராடி செய்ய முடியுமா? போராடி செய்ய முடியுமா? நான் முடிச்சிடுறேன். போராடினாரா என்பதுதான் பிரச்சனை. இல்ல அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து செயல்படுகிற எந்த விஷயத்தையும் அம்மா அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனா அந்த டிமானிட்டைசேஷன்ல திரு கனிமொழி அவர்களோட திரு நவநீத கிருஷ்ணன் வந்து ஒரு எப்படி இருந்தார் அப்படிங்கறது வந்து அவர் சிரிச்சு பேசி நெருக்கமாக இருந்தது. அந்த ஊர்வலத்துல அந்த ஆர்ப்பாட்டத்துல ஒன்னா இருந்தது வந்து எல்லா ஊடகங்கள்லயும் இந்த முடிவெல்லாம் அம்மா எடுத்தாங்க. இந்த முடிவெல்லாம் இல்ல பேசக்கூடாதுங்கிறது இல்ல. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவங்க வந்து கடைசி வரைக்கும் சமரசமே பண்ணிக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான தொடர்பும் வைத்துக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த போராட்டத்துல இணைந்து போராடக்கூடிய உத்தரவை பிறப்பித்தது யார்? வேற ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டாங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டாங்கன்னு சசிகலா குற்றச்சாட்டு. அதிமுக வரலாறுல 45 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைகோர்த்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்குன்னு ஒரு விஷயத்தை எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒன்னும் சொல்லல. திரு துரைமுருகன் அவர்கள் வந்து சொன்னார். முடிச்சிடறேன் சார், குறுக்கு ஒரு வார்த்தைக்கு இப்படி பேசுறீங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை பார்த்து ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கூட பாராட்டுறாங்க. அப்ப அவர் நல்லா தானே செயல்படுறாருன்னு அர்த்தம். நாங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம்னு சொல்றாங்க. இவர் அதுக்கு ஒன்றும் கருத்து சொல்ல. அப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா அவர்கள் சொல்லி இருக்கணும், எங்க கட்சி இருக்குது, எங்களுக்கு நான் பொதுச் செயலாளர், 133 பேர் நாங்க எம்எல்ஏஸ் இருக்கிறோம், உங்க ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. ஓபிஎஸ் சொல்லி இருக்கணும்ங்கிறதா அவங்க வாதம். கட்சியினுடைய நிலைப்பாடு எதிரெதிர் நிலையில வந்தோன்னா வேற வேற குற்றச்சாட்டுகளையும் வேற வேற கருத்துக்களையும் நீங்க சொல்லிக்கிறீங்க. தமிழக மீனவர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்படுவது இதுதான், இந்த சம்பவம் தான். ஒரு மீனவர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது நிச்சயமா நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் தான், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ரெண்டும் காரணம் என்ன, 5 ஆண்டுகளாக இல்லைங்கிறது திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முதல் அறிகுறியிலேயே இது வந்து களையப்பட வேண்டும். மீண்டும் இது போல நடக்கக்கூடாதுன்னு. 5 ஆண்டுகளாக இல்லை என்பது ஒரு சின்ன ஆறுதல். ஆனால் அடிப்படை பிரச்சனையை தீர்க்காமல் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அடிப்படை பிரச்சனை அங்கே இருக்கிற மீன்வளம் பிரச்சனையினால தான் மீனவர்கள் கடலில் எல்லை என்று சொல்லப்படக்கூடிய எல்லையை கடந்து போய் மீன் பிடிக்க வேண்டிய கட்டாயமே ஏற்படுகிறது. அப்போ அந்த மீன்வள பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிற அரசுன்னு அதுக்கு பார்வையே இல்லை. அதை நோக்கி ஒரு தீர்வை கொண்டு வராமல் இது தீர்க்கவே முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அது மத்தியில் இருக்கிற அது காங்கிரஸ் அரசாங்கம்னாலும் சரி, பிஜேபி அரசாங்கம்னாலும் சரி, இந்த ஒரு இலங்கை பிரச்சனைக்கு வந்து ஒரு விரைவான ஒரு தீர்வை வந்து அவங்க வந்து எடுக்கணும். அதே மாதிரி கச்சத்தீவனுடைய பிரச்சனை அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது இதற்காக ஓரளவுக்கு நல்ல அழுத்தம் வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து சைனாவோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இலங்கையில் வந்து ரொம்ப மிக அதிகமாக ஆகிட்டு இருக்குது. முதல்ல வந்து நம்ம மட்டும்தான் இருந்தோம். அப்போ என்ன இந்தியா சொல்லுதோ அதுக்கு வந்து இலங்கை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சைனாவினுடைய ஆதிக்கம் வந்து மிக அதிகமாக வந்திருக்குது. அதனால் திரு மோடி அவர்கள் வந்து இப்போ உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து காப்பாற்றணும், அந்த கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுக்கணும், மீனவர்களுடைய மீன் பிடிக்கிற உரிமை. அதில் கூட அவர் சொல்லியிருப்பார், எங்களுக்கு வந்து இந்திய கடற்படை அந்த ரோந்து படை வந்து எங்களுக்கு வந்து அங்கே இல்லை, எங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லைக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்களை வந்து இல்லை எல்லாம் தாண்டிட்டாங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சுட்டுக்கொள்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. மத்திய அரசாங்கம் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை வந்து இதை எடுக்கணும். தொடர்ந்து கடிதம் எழுதுறாங்க, முதலமைச்சர்கள் தரப்புல தொடர்ந்து கடிதம் எழுதப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, மீனவர்கள் போயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் பிறகும் இந்த போன்ற சம்பவங்கள், தாக்கப்படுறது, படகுகள் சிறைபிடிக்கப்படுகிறது, இப்ப சுட்டுக் கொல்லப்படுற வரைக்கும் தொடர் சம்பவங்களாக நடக்கிறது. இல்ல, இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒழிய பேச்சுவார்த்தை முடிவில் இதுதான் தீர்வு, இந்த தீர்வை சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த நிலைக்கு வரவே மாட்டேங்கிறாங்கல்ல. அது வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். பேச்சுவார்த்தையுடைய பயன் என்ன, பேச்சுவார்த்தை நடந்து என்ன விளைவு, அந்த விளைவில் ஒரு தீர்வு வரணும்ல. அந்த தீர்வு இது வரைக்கும் வராமல் தானே இருக்கிறது. இரு தரப்புலையும் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இருதரப்புமே ஏற்றுக்கிறது, பரஸ்பரம் ஏற்கனவே நிராகரித்து கொண்டே இருக்கும்போது தீர்வே வராமல் தானே இருக்கு. ஆனால் தீர்வு வருவது தான் முக்கியம். ஆனால் பேசுவது முக்கியம் இல்லை, பேசி என்ன தீர்வுக்கு வருகிறோம்ன்றது முக்கியம். அந்த தீர்வுக்கு வராத வரைக்கும் மீண்டும் மீண்டும் இந்த சம்பவங்கள் நடக்கும்ங்கிறது நமக்கு கவலையா இருக்கு.
அதாவது இதுக்கு வந்து ஒரு மீனவர்களுக்கு இடையில பேசி ஒரு தீர்வுக்கு வர முடியாது. மத்திய அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு வலிமையான அரசாங்கம். ஆனா மீனவர்கள் தரப்புல வந்து அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க, பேசுறாங்க. அரசு அதிகாரிகளோடு இரு நாட்டு மீனவர்களும் நாங்க கலந்து பேசிக்கிறோங்கிற இல்ல பேசியிருக்காங்க, ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறாங்க. பேசும்போது மீண்டும் மீண்டும் வருகிற பிரச்சனையே தான். ஒன்று ரெட்டை மடி வலை, அதை பயன்படுத்துவதனால இங்கே மீன் வளம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, ஆழ்கடலில் மிக பிரம்மாண்டமான ராட்சத கப்பல்கள் வந்து மீன் பிடிப்பதனால நமக்கு மீன் வளம் பாதிக்கப்படுதுங்க ரெண்டாவது பிரச்சனை. இந்த மீன் வளம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் எங்கே மீன் இருக்கிறதோ அங்குதான் போய் பிடிக்க வேண்டிய கட்டாயம் இந்திய மீனவர்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது. இரட்டை மடியும் ஆழ்கடலும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா? ரெண்டு இடத்துலயும் இருக்கு பிரச்சனை. இலங்கையிலும் இருக்கு, பொதுக்கடல்லையும் இருக்கு அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற பொழுது விடுதலை புலிகள்னால வந்து ஒரு பாதிப்பு ராஜீவ்காந்திக்கு ஏற்பட்டதாக ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் இலங்கைக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை கூட எடுத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் வந்து ஒரு வலிமையான அரசாங்கம். என்னதான் மீனவர்கள் தரப்பில் பேசினாலும் அதுக்கு ஒரு இறுதி தீர்வு எட்ட முடியாது. மிக வலிமையாக பாரத பிரதமர் இதில் தலையிட்டு ஒரு இறுதியான ஒரு இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற ஒரு முடிவை எடுக்கணும். மீனவர்களுக்கு இடையில பேசிக்கிட்டா பேசலாம், கருத்து பரிமாற்றம் நடக்குமே ஒழிய ஒரு முடிவு எட்டப்படாது. அந்த முடிவுங்கிறது அரசாங்கங்களுக்கு இடையேயான ஒரு முடிவாக இருக்கணும். ரெண்டு மாநிலத்துக்கு கூட பேசி முடிச்சுக்க முடியறது இல்லை. அப்போ ஒரு இரண்டு நாட்டுகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுங்கிறது பாரத பிரதமர் அவர்கள் வந்து எவ்வளவு அழுத்தமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாரோ அந்த அளவுக்கு தான் இதனுடைய நல்ல முடிவு எடுக்க முடியும். அதை அவர் செய்யணும். இப்போ காங்கிரஸ் பிஜேபி சம்பந்தமா பேசினாரு. ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு எப்படி கையாளுது அப்படின்னு எடுத்துக்கிறது? இல்ல அடிப்படை விஷயம் காங்கிரஸ் பிஜேபி என்பதை விட ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருந்த நேரம், போர் இல்லாத நேரம்னு தான் நாம் பார்க்க வேண்டும். போர் முடிந்து விட்டது பிறகு நீங்களே சொன்னது போல 5 ஆண்டுகளில் அங்கே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவில்லை. அதுக்கு முன்கட்டத்தில் வேறு காரணங்கள் எல்லாம் இலங்கை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டன. அதாவது இந்த படகுகள் எல்லாம் கடத்தலுக்கு பயன்படுகின்றன, மீன் பிடிக்க மட்டும் இவர்கள் வரவில்லை, கடத்தலுக்கும் வருகிற ஆயுத கடத்தலுக்கும் பொருட்கள் கடத்தலுக்கும் வருகிறார்கள், அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்போது சொல்லப்பட்டன. இப்போ அதற்கெல்லாம் இடமே இல்லை. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்க கூட இப்போ இடம் கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், போர் முடிந்ததுக்கு பிறகு. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் 5 ஆண்டுகள் அதனால தான் அமைதியாக இருந்தது. எந்த விதமான இப்படிப்பட்ட சுடுகிற சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என்பது ஒரு ஆறுதலாக தான் இருந்தது. ஆனால் அடிப்படை பிரச்சனை மீன் வளம் தான். அதை எப்படி பகிர்ந்து கொள்வது, எப்படி இருதரப்பு மீனவர்களும் பகிர்ந்து கொள்வது, இரு நாட்டு மீனவர்களும் பகிர்ந்து கொள்வது என்பதற்கு இரு நாட்டு மீனவர்களிடையே தான் முதல்ல புரிதல் வேண்டும். அந்த புரிதலை இரு நாட்டு அரசாங்கங்களும் கூட ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படித்தான் அது நடக்க முடியும். செஞ்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. 50 வருட திராவிட ஆட்சியில் கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை, எந்த விதமான பலனும் திராவிட ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் தாங்கி செய்தி கட்டுரைகள்லாம் நிறைய வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? இதே மாதிரி எதையுமே வந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியவும் முடியாது, ஒட்டுமொத்தமாக தலையில் வைத்து கொண்டாடவும் முடியாது எந்த விஷயத்துக்குமே. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான கருத்து. அது அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா 47லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போது திமுக புது கட்சியாக உருவாகி வளர்ச்சியில் இருந்த நேரத்தில் படுமோசமான ஆட்சி அது என்று தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் 67 மக்கள் வந்து காங்கிரஸை நிராகரித்து திமுகவை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த 47லேருந்து 67 இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் என்னெல்லாம் சிறப்பு நடந்ததுன்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்படி பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் என்னெல்லாம் அருமையாக நடந்ததுன்னு. அப்போ எந்த காலகட்டத்திலையுமே முற்றாக ஒன்று மோசமானதும் கிடையாது, முற்றாக ஒன்று மிகச்சிறப்பானதும் கிடையாது. பொற்காலம் என்பதும் போய், கற்காலம் என்பதும் போய். நீங்கள் எப்படி என்ன, அதாவது வந்து ஒரு திராவிட பாரம்பரியத்தில் நடந்த இந்த ஒரு 50 ஆண்டு கால ஆட்சிங்கிறது நிறைய மொழி இதில் வந்து ஒரு அந்த இருமொழி கொள்கை வந்து ரொம்ப பாராட்டும்படியாக இருந்தது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சென்னையை சுற்றி இருக்கிறது, ஐடியில் ஒரு நிறைய ரெவல்யூஷன் வந்திருக்குது. அப்படின்னால் அந்த இருமொழி கொள்கை. இப்போ ஏன் சைனா நம்ம கூட கம்பீட் பண்ண முடியல, ஏன் பெரிய மாநிலம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற யூபியோ பீகாரோ நம்ம கூட கம்பீட் பண்ண முடியலைன்னா அந்த இருமொழி கொள்கை. நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம். ஹிந்தி வேண்டான்னு சொன்னது ஒரு பக்கம், அதை விட எங்களுக்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் வேணும்னு சொல்லி கேட்டோம். அதனால தான் வந்து நமக்கு வந்து அந்த இங்கிலீஷ் ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் உலகமெங்கும் இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து பரவி இருக்கிறாங்க, நல்ல நிலைகளில் இருக்கிறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி கல்வி, எம்ஜிஆர் அவங்க காலத்தில் தான் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த கேபிட்டேஷன் அது ஜாஸ்தியாக இருந்தால் கூட படிப்படியாக இன்றைக்கி அந்த காலேஜுகளுக்கு ஆள் இல்லை, இலவசமாக கூட கொடுக்குறோன்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த கல்வித்துறையில் வந்து ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து அம்மா நிறைய வந்து செஞ்சுருக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய ஒரு அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது கடந்த காலம். ஆனால் இனி எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த அண்ணா அவங்க காலத்தில் வந்து இருந்ததோ
அது போல ஏன்னா இவங்க எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமைக்கு உரியவங்களாக வந்து இருந்தாங்க. அப்போ வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஒரு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் ஒரு தொழிலதிபர்கள் வந்து முதலீடு செய்கிற பொழுது அவங்க போய் சந்தித்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைச்சலாக வந்து அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு நல்ல அடிப்படை அந்த விஷன் 2023 சொல்லி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதிர்காலத்தில் இனி வந்து இந்த இயக்கத்திற்கு எங்களுடைய நிலைப்பாடு இந்த குடும்பம் வெளியில் இருக்கணும். ஒரு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து எல்லாராலும் தொண்டர்களால ஒரு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவராக தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கூட்டு தலைமை எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணான்னு பேசியிருக்கீங்க, தெரியாம தான் கவனக்குறைவாக தான் தவிர்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சியை. இல்லை கவனக்குறைவான்னு இல்லை, அதில் வந்து ஏன்னா சில சங்கடமான சம்பவங்களும் அதில் நடந்திருக்குது. சில வளர்ச்சி திட்டங்கள் இருக்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில அந்த கட்டுமான பணிகள் பிரிட்ஜு ரோடு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அதில் தவறுகளும் வந்து நடந்திருந்தது திமுக ஆட்சி காலத்தில். திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்தை பத்தி இவரும் பேசுறாரு, இடதுசாரிகள் பேசுறாங்க, பிஜேபி தலைவர்கள்லாம் பேசுறாங்க. ரொம்ப சிறப்பான ஆட்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அதை வந்து முன்னிலைப்படுத்திட்டே இருக்கிறாங்களே, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சியை வந்து இன்னும் ஒரு 20 வருடம் கழித்தோ 50 வருடம் கழித்தோ புகழ்ந்து பேசுவாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இப்ப முன்னிலைப்படுத்துவதற்கு வேற ஏதாவது அரசியல் காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா? இல்ல இப்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். 47 67 இருந்த காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, 67 2017 வரை இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஆட்சியா இருந்தாலும் சரி, இரண்டிலுமே ஏராளமான நிறைகள் இருக்கின்றன, ஏராளமான குறைகள் இருக்கின்றன. அது ரெண்டு இல்லைன்னு ரெண்டுத்தையுமே சொல்ல முடியாது. 47 67 ஆட்சிகளுக்கு இருந்த குறைகள் காரணமாகத்தான் அந்த ஆட்சி மாறிச்சு. 67 2017 வரைக்கும் இருந்த ஆட்சிகள் இருந்த குறைகள் காரணமாகத்தான் 2 பேர் வந்து குற்றவாளின்னு 4 பேர் குற்றவாளின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு பாத்தீங்கன்னா. ஆனா பேசுற போது ஒப்பீட்ட அளவுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த மாதிரியான தொழில் வளர்ச்சியோ வளர்ச்சி திட்டங்களோ இந்த 50 வருட காலத்துல நடக்கல அப்படின்னு பேசுறது எப்படி? இல்ல இந்த 50 வருட காலம் இப்ப முன்னிலைப்படுத்துறாங்க. இல்ல அது அடிப்படையான விஷயம் நாம் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி காலம் சுதந்திரத்துக்கு பிறகு உடனடியாக அமைந்த ஆட்சி. அது 47க்கு பிறகு அந்த கட்டத்தில் தான் அடி கட்டுமானத்தையே உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப ஏராளமான அடிக்கட்டுமான வேலைகள் அப்போதுதான் நடந்தன. அதன் பிறகு நடந்த வேலை சூப்பர் ஸ்ட்ரக்சர் நாம் சொல்லக்கூடியவை, மேல் கட்டுமான விஷயங்கள். மேல் கட்டுமான விஷயங்களை விட அடிக்கட்டுமான விஷயங்கள் தான் எப்போதுமே மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படும். அதனால அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் மேல் கட்டுமானம் கட்டாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, மனையை ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க, பாயடைஞ்சு கிடக்கும். அதனால பயன் கிடையாது. அருமையான ஃபவுண்டேஷன் போட்டாலும் கூட மேல் கட்டுமானம் கட்டலைன்னா நீங்கள் போய் குடியிருக்க முடியாது. ஆனால் மேல் கட்டுமானம் வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் நடந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது, அது நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவது என்னன்னா, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, அது கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும், இந்த 3 நான் திராவிட கட்சி என்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறேன். நான் திராவிட இயக்கம் என்ற சொல்லி பயன்படுத்தவில்லை. இவர்களை நான் திராவிட இயக்கத்துடைய கூறுகளாக பார்க்கல. அந்த சில அம்சங்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் என்பது என்னுடைய பார்வையில் 1925 தொடங்கிய சுயமரியாதை இயக்கமும் அதன் பிறகு திமுக உருவாகிற வரைக்கும் இருந்த போக்கு இருக்குல்ல, அதுதான் திராவிட இயக்கத்தின் கூறுகளாக பார்க்கத்தக்கவை. அதன் பிறகு கட்சியாக வந்த பிறகு இவற்றை திராவிட கட்சிகளாக தான் பார்க்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகளை பொறுத்த மட்டும் 2 அம்சங்கள் தூக்கலாக எப்போதுமே இருக்கின்றன. ஒன்று ஊழல், இன்னொன்று ஏராளமான நலத்திட்டங்கள். இந்த 2 தான். இந்த நலத்திட்டங்கள் வந்து ஊழலை மறைப்பதற்கான அருமையான கேடயங்களாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த நலத்திட்டங்களால் மக்களுக்கு நிச்சயம் பயன் இருக்கிறது. நீங்களும் காங்கிரஸ் ஆட்சியை பத்தி பேசுனீங்க, பிஜேபி தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களும் காங்கிரஸ் ஆட்சியை பத்தி பேசுறாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திராவிட ஆட்சி காலத்துல அதை வந்து செய்யல. தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சி வந்து முதலாளிகளுக்கு ஆதரவான கட்சியாக மாறி போய்விட்டது திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. இல்லை, அதாவது மத்திய அரசாங்கம் வந்து 91 இருந்து அந்த பொருளாதார கொள்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்து வெளிநாட்டு மூலதனத்தை ஊக்குவிச்சாங்க. ஆனால் அந்த வெளிநாட்டு மூலதனங்கிறது ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் முதலீடு பண்ணுறாங்கன்னா அதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து கடன் தான். ஆனால் இவங்க வந்து அதை ரொம்ப ஊக்குவிச்சாங்க. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து எக்ஸ்போர்ட் நிறையா போனால் தான் அது நமக்கு வந்து வருமானம். ஆனால் இவங்க வெளிநாட்டு மூலதனத்தை வருமானமாக நினச்சிட்டு இவங்க வந்து செஞ்சாங்க. அதனால் என்னாச்சு, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. இப்போ கோயம்புத்தூர், தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், அந்த பகுதிகளில் வந்து வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி விவசாயம் வந்து முற்றிலுமாக ஒரு அழிந்து போகிற ஒரு நிலைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி வந்து அந்த டெவலப்மெண்டல் ஃபைனான்சியல், இப்போ முதல்ல ஐடிபிஐ இருக்கும், ஐசிஐசிஐ, இதெல்லாமே டெவலப்மெண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல்
பேங்காக வந்து மாறிடுச்சு. டிட்கோ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிட்கோவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன தொழில் இருக்குதுன்னு எடுத்து நிறைய விளம்பரம் கொடுப்பாங்க, ஜாயின்ட் வெஞ்சர்ஸுக்கு கொண்டு வருவாங்க. தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்கும். அதே மாதிரி இவங்க டிஐஐசி சிறுதொழிலை வந்து ஊக்குவிப்பாங்க. அதெல்லாம் அந்த ஃபோக்கஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. இனி வர அதுக்கு தான் அம்மா அவர்கள் வந்து அந்த விஷன் 2023ங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இனி எதிர்காலத்தில் வந்து ஒரு இருக்கக்கூடிய இந்த திராவிட அமைப்பில் எங்களோட இதில் ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்புக்கும் எப்படி ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ இருக்குதோ அந்த முதலமைச்சருங்கிறவங்க இனிமேல் தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதுபோல் வந்து வளர்ச்சி திட்டங்களை மட்டும்தான் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தணும். ஓகே, இதே செய்தி கட்டுரையில் திராவிட ஆட்சி காலத்தில் அண்ணாவை அணுகுன மாதிரி மற்ற கட்சி தலைவர்களை வந்து எளிதில் அணுக முடியல. அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அணுகும் விதத்தில் வந்து அண்ணா கிட்ட இருந்த அந்த எளிமைத்தன்மை அதற்கு பிறகான திராவிட கட்சி இருந்தவங்க, ஆட்சி தலைவர்கள் இருந்தவங்கள்ட்ட அந்த அந்த முறையை அணுகுமுறையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை, அண்ணாவை மட்டும் சொல்ல முடியாது, கலைஞர் கருணாநிதியும் கூட அணுகுவதற்கு எளிமையான ஒரு தலைவர் தான். அவர் அணுக முடியாத தலைவராக தன்னை வைத்துக் கொள்ளவில்லை. அவரும் வந்து எல்லா பத்திரிகையாளர்கள் முதல் மீடியா வரை எப்போவுமே அவர் அணுக முடியும். அவர்களோடு அவர் சண்டை போடுவார், விரோதம் இருக்கும், பிரச்சனை வரும், ஆனாலும் அணுக முடியும் என்கிற ஒரு சூழல் எப்போதுமே அவரோடு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இது எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் இது வந்து மாறத் தொடங்கியது. எம்ஜிஆரும் கூட முற்றிலுமாக தன்னை துண்டித்துக் கொள்ளவில்லை. அவர் வந்து பகுதி பகுதியாக தான் துண்டிக்க தொடங்கினார். கடைசி வருடங்களில் வந்து முற்றாக துண்டித்து கொள்ள தொடங்கிவிட்டார். ஜெயலலிதாவில் தான் அந்த துண்டிப்பு முழுமையாக நடந்தது பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் இதிலேயே வெவ்வேறு பரிமாணங்கள் ஏதாவது காரணம் இருக்குமா அந்த மாதிரி துண்டிச்சுக்கிறது அப்படிங்கிறதுல ஏதாவது காரணம் இல்லை? இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மக்களை நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் நேரம் தவிர மக்களுக்கு மற்ற நேரங்களில் எந்த அதிகாரமும் இல்லை. இதுதான் இன்றைக்கி எல்லாருக்குமே நல்லா தெரிகிற விஷயம். இன்றைக்கி மக்களுக்கு இப்போ தான் அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த தகவல் அரசியல் தலைவர்களுக்கு எப்போதுமே தெரியும். மக்களுடைய அதிகாரம் என்பது தேர்தலில் ஓட்டு போடும்போது மட்டும்தான் அந்த அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறது. மீதி நேரத்தில் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது அரசியல் தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால மீதி நேரத்தில் நான் எதுக்கு மக்களோட தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கணும்? தேர்தல் நேரத்தில் அவர்களோடு தொடர்பு கொண்டால் போதுமானது. மீதி நேரங்களில் செய்யக்கூடிய நலத்திட்டங்களே வந்து அவர்களை வந்து நம் பக்கம் வைத்துக்கொள்ள போதுமானவை அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வைக்குள்ளே வந்துட்டாங்க. ரெண்டாவது, தலைவரை பற்றி எளிதில் போய் அணுக முடியாதவர், ரொம்ப மர்மமானவராக வைத்துக் கொள்வது, அவர் ரொம்ப அதிகாரம் உள்ளவர்ங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அப்படிதான் இருந்தாங்களா தலைவர்கள்? எம்ஜிஆர் அவர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 25 வயசில் நான் அப்போ எம்எல்ஏவாக இருந்தேன். அப்போ வந்து எப்போ வேணாலும் நாங்கள் வந்து ராமவரம் கார்டன் போகலாம். வந்தோடனே முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரை சந்திப்பார், எம்எல்ஏவை சந்திப்பார். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்க்காம அவர் வந்து காருக்கு போக மாட்டார். அவ்வளோ பேரையும் வந்து சந்திப்பார். அதனால் அவர் காலத்தில் சந்திக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இல்லை. ஒரு சாதாரண ஆள் கூட வந்து பார்த்து அவங்கள வந்து சந்திக்கலாம் அவருடைய காலத்தில். அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அமைச்சர்களுக்கு ஒரு நல்ல சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் பிரச்சனையே இன்றைக்கி வந்து அதுதான். இந்த குடும்பம் ஒரு யார் போய் பார்க்கணுமோ பல தகவல்கள் வந்து அம்மாவுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்குது. பல தகவல்கள் வந்து இவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து தடையாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை. அதனால சில இடங்கள்ல வந்து குறைபாடுகள் இருந்திருக்கலாம். பட் நல்ல அமைச்சர்கள் வந்து அவங்க போய் சொல்லி அந்த காரியங்களை வந்து பண்ணாங்க. நீங்க எத்தனை ஆண்டு காலமா கட்சியில இருக்கீங்க? நீங்க எத்தனை முறை அவங்கள சந்திச்சிருப்பீங்க ஜெயலலிதாவை? நான் வந்து 72ல இருந்தே நான் வந்து கட்சியில இருக்கேன். 82ல வந்து அமரர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன கோவை மாவட்ட இளைஞரணி மாவட்ட துணை செயலாளராக என்னை அறிவிச்சார். அதுக்கப்புறம் அவரை சந்திக்கிற பொழுது 84ஆம் ஆண்டு தேர்தலில் நான் தான் மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினராக 84, 88ஓட நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதுக்கு பின்னால் கட்சி பிளவுபட்டு ஒன்று சேர்ந்து அதற்கப்புறம் வந்து அம்மா அவங்களோட வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதுவரைக்கும் திருமதி சசிகலா அவங்கள பார்த்ததே இல்லை. ஆனால் எப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கேள்வி வந்து ஜெயலலிதாவை எத்தனை முறை பார்த்தீங்கன்னு. அதான் நம்ம எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய காலகட்டங்களில் வந்து இப்போ நாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது வந்து நான் அதிகமாக அவங்ககிட்ட எந்த காரியத்துக்கோ அமைச்சர்களை எல்லாம் எந்த அமைச்சரையும் நான் 91க்கு அப்புறம் சந்தித்ததே வந்து கிடையாது. எந்த அமைச்சர் வீட்டுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மா அவங்களுக்கு நான் லெட்டர் கொடுப்பேன். ஒரு வாரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அதுக்கு உண்டான விளக்கங்கள் கேட்பாங்க. அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு போகும். சந்திச்சது இல்லை? அப்போ சந்திச்சிருக்கிறோம். நிறைய முறை அவங்க வந்து கூப்பிட்டுருக்குறாங்க.
நிறைய முறை அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க. ரொம்ப எப்பெல்லாம் அவங்க திருமதி சசிகலா அவர்கள் இல்லையோ அந்த காலகட்டங்களில் மிக நெருக்கமாக இருந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 2007 டு 97 டு 2000 ரொம்ப நெருக்கமாக வந்து இருந்தேன் அவங்களோட. அதே மாதிரி 2010 ஈரோட்டில் சில அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட பொழுது கூட இருந்தேன். நிறைவு பகுதியில் இருக்கிறோம் திருஞானி. நேற்று கருத்தரங்கு ஒன்று நடந்திருக்கு G67 அப்படின்னு. அதில் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிற போது இனிமே செல்போன் காலம்தான், ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு, நெடுவாசல் போராட்டத்திற்கு பிறகு செல்போனால எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காரு. அரசியல் அப்படிங்கிறது அதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எதிர்காலத்தில்? இல்லை அவர் சொல்றது சரியில்லை. செல்போன் ஒரு டூல், அது ஒரு கருவி, அது பயன்படக்கூடிய கருவி, அவ்வளோதான். அதே நேரத்தில் நடுவாசலில் செல்போன்லையா போராட்டம் நடக்குது. செல்போனில் நீங்கள் வாங்கன்னு சொல்லலாம், ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு 10,000 பேர் குவியணும்ல. அப்போ கடைசியில் மக்கள் தொகை அங்கே குவியதுனால தான் அந்த போராட்டத்துக்கு கவனம் வருது. மக்கள் குவியாமல் போராட்டத்துக்கு கவனம் வரல. செல்போன் மக்களை குவிப்பதற்கு, திரட்டுவதற்கு வேணா பயன்படலாம். ஆனால் பங்களிப்புங்கிறது அங்கே அது மட்டுமே இல்லை, அது ஒரு கருவி. நீங்கள் பொதுக்கூட்ட மேடை போல, தொலைக்காட்சி போல, அது ஒரு கருவி. மக்களுடைய பங்களிப்பு தான் அவசியமான. மக்கள் பங்களிப்பின் மூலம் தான் எதுவுமே நடக்க முடியுது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.